அந்த நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவமா, என்னால அந்த படத்துல நடிக்கவே முடியாது அப்படின்னு விஜய் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை மறுத்திருக்காருங்க. அது என்ன படம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க பார்க்கலாம். விஷாலை வச்சு லிங்குசாமி இயக்க திரைப்படம் தாங்க சண்டைக்கோழி. இந்த படத்துல விஷாலோட அப்பாவாக ராஜகிரண் நடிச்சிருப்பாருங்க. அவரோட கதாபாத்திரத்துக்கு படத்துல அதிக முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கதையை வந்து முதல்ல விஜய் கிட்ட தாங்க சொல்லியிருக்காரு லிங்குசாமி. கதையை வந்து ரொம்ப ஆவலோட கேட்டிருக்காரு விஜய். இந்த கதையை விஜய் கேட்டுட்டே இருக்கிறப்ப ராஜகிரண் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை உள்ள நுழைக்க போறாரு அப்படின்னு கேட்ட உடனே விஜய் ஏமாற்றம் அடிச்சிட்டாருங்க. ரோல் ரொம்ப நல்லா இருக்குது, பூந்து வரலாம்னு நினைச்சேன், ஆனா ராஜகிரண் ரோல் சொல்லி என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. அதனால விஜய் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது, அதனால இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டாம் பாதியோட கதையை கூட விஜய் கேட்கலையாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து விசால் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. விஜய் வந்து லிங்குசாமிக்கு போன் பண்ணி, நீங்க சொன்னது சரிதாங்க, இந்த படத்துக்கு நீங்க அமைச்ச திரைக்கதை தான் சரி அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. இந்த சண்டைக்கோழி படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சா இந்த படம் எந்த அளவுக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டா பதிவு பண்ணிட்டு போங்க. அலைவாதாயம் எங்காலே அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. தளபதியோட கோட்டை இது.